வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதால வர தலைமுடி கொட்டுறது, பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்டை சீக்கிரமே பார்க்க முடியும். அப்படியான கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை எப்படி தயாரிக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய இன்க்ரீடியண்ட் சிகக்காய். சிகக்காய் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை ஹேரில் இருக்கிற ட்ரைனஸையும் ஃப்ரிஸினஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஷாம்பில் கிடைக்கிற அளவிலான நுரையை நம்ம இந்த பூந்திக்கொட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா கொண்டு வர முடியும். இது ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. மூணாவது இன்க்ரீடியண்ட் வெந்தயம். முடி கொட்டுற பல பிரச்சனைகளில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உடல் சூடு தான். இந்த உடல் சூடை நம்ம கம்மி பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% நம்ம முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ண முடியும். அந்த வெந்தயத்தை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஆலிவ் விதை. இந்த ஆலிவ் விதை முடியுடைய வேர்க்கால்களை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இளநர வரதை பெருமளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. இந்த ஆலிவ் விதையை ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஐந்தாவது இன்க்ரீடியண்ட் காய்ந்த நெல்லிக்காய். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அண்டு விட்டமின் சி வெளி சூழல்களால் ஏற்படுற முடியுடைய டேமேஜஸை பெருமளவு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து அதனுடைய வளர்ச்சியை அதிகரித்து கொடுக்கறதுக்கு பெருமளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நம்ம ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கலாம். கடைசியாக பாதாம் பிசின். இது ஆப்ஷனல் தான். இது ஷாம்புக்கு ஒரு நல்ல திக்னிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம வேணும்னா இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்துக்கிட்ட பிறகு அடுத்ததாக இதில் இருக்கிற சில பொருட்களை மட்டும் நம்ம முதல் நாள் காலையிலேயே ஊற வைக்க போகிறோம். இந்த ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூந்தி கொட்டையில் இருக்கிற கொட்டைகளை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன உரலில் இடித்து எடுத்துடணும். இந்த கொட்டைங்களை எடுக்காமல் ஊற வச்சு அரைக்கும் போது மிக்சியில் உள்ள பிளேடு உடையிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொட்டைகளை எடுத்த பிறகு ஊற வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த பூந்தி கொட்டையில் இருக்கிற எல்லா கொட்டைகளையும் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ வெறும் அது மேலே இருக்கிற தோலை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த தோலெல்லாம் முழுகிற அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கொட்டைங்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக சீயக்காய் எடுத்துக்கோங்க. சீயக்காவும் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்ல சுட தண்ணியை அதில் சேர்த்துக்கணும். நீங்கள் அதனுடைய இந்த காஞ்ச நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா மறுநாள் காலை வரைக்கும் நல்லா ஊறட்டும். நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க இந்த ஆலிவ் விதையை பூந்தி கொட்டையோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது மறுநாள் காலை வரைக்கும் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை அன்னைக்கு நைட்டு ஊற வச்சா போதும், காலையில் ஊற வைக்க வேண்டாம். வெந்தயமும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, தாராளமான தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் ஊற வச்சிருக்கிற சீயக்காவை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கொட்டைகளை நீங்கள் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியும் சேர்த்துக்கலாம். கொட்டையை எடுத்துகிட்டு சேர்க்கும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிடும். அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கிளறி விடும்போது நமக்கு திப்பிகள்லாம் மேலேயே நின்றும், கீழே அந்த சாறு மட்டும் வடிகட்டி வரதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக அதை கிளறி விட்டு அந்த வடிகட்டி எடுத்துருங்க. இந்த திப்பியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த திப்பியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திப்பியில் ஒரு வாட்டி கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அரைச்சி எடுத்த விழுது ரொம்ப திக்காக இருந்தது, வடிகட்ட முடியாமல் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா மேலும் அதோட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா லிக்விட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்ட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி வடிகட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக வடிகட்ட வந்துடும். அடுத்ததாக பூந்தி கொட்டையை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டேன்.
அந்த பூந்தி கொட்டையை மிக்சியில் சேர்த்து அதே மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்க்கும்போது மிக்சியோட கால்வாசி அளவு மட்டும் பூந்தி கொட்டையை சேர்த்துக்குங்க. நீங்கள் ஃபுல்லாக சேர்க்கும்போதோ இல்லை பாதி அளவு சேர்க்கும்போது அதில் இருக்கிற நுரை நிறைய அதிகமாக வந்து மிக்சிக்கு வெளியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அரைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்குதுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணியை மறுபடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்ட ஆரம்பிக்கலாம். அப்படி வடிகட்டும் போது உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். மிக்சியோட கால்வாசி அளவு மட்டுமே வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெந்தயத்துக்கும் நுரைக்கும் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கால்வாசி அளவு மட்டுமே சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னா நீங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க எல்லா கலவையும் ஒன்று சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கலந்து விடணும். ரொம்ப சூப்பரான கெமிக்கல் இல்லாத ஷாம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. ரொம்ப ஆரோக்கியமான ஷாம்பை நம்ம வீட்லேயே தயாரித்து முடி கொட்டுற பிரச்சனைகள், டேண்ட்ரஃப் பிரச்சனைகள், தலையில் ஏற்படுற அரிப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கண்ட்ரோல் கொடுக்குற ஒரு ஷாம்பாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.